எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அடி வாங்கினாலும் எத்தனை ஆட்டி கீழே விழுந்தாலும் என்னால் திருப்பி எந்திரிச்சணும் அப்படிங்கிற ஒரு மென்டல் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் ப்ரிஃபரன்ஸ்லேருந்து பில்ட் ஆகி மென்டலி நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் அப்படியே பில்ட் ஆகிட்டேன். ஓகே, இன்னைக்கு மண்டே இன்னைக்கு இருந்தாலும் சரி, வீக்கெண்ட்ஸ் வீக் டே எல்லா டேலையுமே வந்து எனக்கு வந்து பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அங்கேருந்து எந்திரிச்சு வரலான்னு சொல்கிற அந்த ஆர்வம் வந்து இந்த அடியிலேருந்து வந்தது தான். ஆக்சுவலாக இந்த ஃபிசிக்கல் பெயினை நம்மளால தாங்கிக்க முடிஞ்சனால, அஃப்கோர்ஸ் நான் எல்லாரையும் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு இது ஒர்க் ஆச்சு, மேபி இது உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வென் யூ ஆர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் யூ வில் மென்டலி ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு விஷயமும் என்னுடைய ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நான் எந்திரிச்சு வர்றதுக்கும் நான் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்னால மறக்க முடியாத ஒரு மேட்ச். ஓகே, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் T20 2022 வேர்ல்டு கப் மெல்பர்ன் நடந்த அந்த மேட்ச் பார்த்தீங்களா? 8 பால்ல 28 ரன் அடிச்சு வி ஓன் த மேட்ச். அதுக்கப்புறம் வந்து இந்த என்டையர் இந்தியாவே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். கோலி ரிமைன்ஸ் அ ஸ்டார். ஓகே, இதுவரை இந்தியா வந்து பாகிஸ்தானில் வந்து தோத்ததே இல்லை வேர்ல்டு கப்பில் அப்படிங்கிற வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம். கேட்டுங்களா? ஆனால் இந்த மேட்சை நான் வேற மாதிரி பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தட் 8 ball 28 runs win. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் த 38.4 overs. KL ராகுல் செகண்ட் ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா 4th ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. 10 ரன்னுக்கு 2 விக்கெட் போச்சு. 31 ரன்ஸ்க்கு வந்து 4 விக்கெட் போச்சு. கோலியோட இனிஷியல் ஸ்டேஜில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 50 தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போரிங் மேட்ச் இன் T20 ஹிஸ்ட்ரி. ஏன்னா 159 டார்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்பெஷலி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே, ஆனால் இந்த ஒரு போரிங் மேட்ச்சில் நம்ம ஃபாலோ பண்ணதுமா தேவர் கீப் கோயிங். ஓகே, அந்த ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ தே வாண்டட் டு கீப் கோயிங் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்தனால அந்த கடைசி 8 பால் மேஜிக் நடந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் அந்த போரிங் 38 overs வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே மறந்துட்டோம். கரெக்டாக? இது அப்படியே நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன். ரீசெண்டாக ஒருத்தவங்க கூட கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 வருஷம் 2 years 3 years 4 years 5 years எதுவுமே நடக்கலை, பயங்கர போர் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் நம்ம வந்து அப்படியே கிவ் அப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆனால் அந்த 8 பால் மேஜிக் நடக்கிற வரைக்கும் இஃப் யூ ஆர் கீப் கோயிங்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மேஜிக் நடக்கும்போது நம்ம வேஸ்ட் பண்ண ஆர் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அந்த ரெஸ்ட் ஆஃப் த 5 years பற்றி யாருமே பேச போகிறதில்ல. ஆனால் ஆண்டர்பிரினர் நம்ம வந்து அந்த போரிங் அந்த 5 years ஆர் 38.4 overs ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அந்த வெற்றி வந்து நம்ம அந்த மைண்டில் டெஃபினட்டாக எடுத்துக்கூடாது.